இந்த புக்கிராஜா தோட்டத்தோட பிரச்சனை வந்துங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த எஸ்டேட் வந்து அபிவிருத்தி ஆவறதுனால இவர்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்கறதாக ஒரு ஒப்பந்தம் வந்து 1995 வந்து இவங்க கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. பட் கடைசியில வந்து ஒரு போன வருடத்துல அவங்களுக்கு அந்த வீட்டுக்கான சாவிகள் கொடுக்கும்போது சில தொழிலாளர்களுக்கு வந்து திடுக்குன்னு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா கொடுக்கப்பட்டது வந்து அடுக்குமாடி வீடுகள். இவ்வளவு காலமா வேலை செஞ்சோம்னா என்ன புண்ணியம். நான் வந்து எங்க புருஷன்லாம் வந்து 30 வருஷம் வேலை செஞ்சாரு. நான் வந்து ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சிருப்பேன். இப்ப என்ன அடுக்குமாடியை கட்டி கொடுத்துட்டு அதுல போனா நான் போய் எப்படி ஏறுறது? ஏறி தவறியே விழுந்துட்டேன். என்ன யாரு பாக்குறது? ஆஸ்பத்திரிக்கு யாரு காசு கட்டுறது? நான் 55 வயசுல ரிட்டையர் ஆனேன் மில்லுல இருந்து. அதுல இருந்து இங்க தான் இருக்கிறேன். அடுக்குமாடி வீடு கொடுத்தாங்க, அது எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டோம். நாங்க இப்போ தர வீடுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லி தானே நாங்க காசு கொடுத்தோம். தர வீடு நாங்கள் நீங்கள் வெளியாகாம வீட்டு கரண்ட் தண்ணி எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். வீடு கட்டுற வரைக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். வீடு கட்டி முடிஞ்சோன்னா போங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வீடு கட்டினாங்க. நாங்கள் நினச்சோம் எங்களுக்கு பிளேட்ஸ் வீடு இல்லை, நம்மளுக்கு தர வீடு தானே சொல்லி கேட்டோம். உங்களுக்கு தான் அந்த பிளேட்ஸ் வீடு, நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பேசி முடிச்சாங்கன்னு தெரியல. புக்கிராஜா முன்னுக்கு கட்டிருக்காங்க. நீங்களாம் வெளியே போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டை வந்து அந்த வீடெல்லாம் உடச்சது அவர் தான். ஆள் இல்லை. இந்த வீடு கோசம்னா அந்த பக்கத்து வீட்டை உடச்சிடுறாங்க. இப்போ நாங்கள் வந்து கேஸ் போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் உடைக்கக்கூடாது, நாங்கள் இருக்கிற வரைக்கும் உடைக்கக்கூடாதுன்னு அதோட தகவல் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்களாம் கேட்டோம் எதிர்த்து, எங்களுக்கு பிளேக்ஸ் வீடு தர வீடுன்னு சொன்னீங்களா, அப்படியே பிளேக்ஸ் வீடுன்னு கேட்டதுக்கு இல்ல நாங்க தான் சொன்னோம், அது எனக்கு தெரியாது, நீங்க பிளேக்ஸுக்கு தான் போகணும் அப்படின்றாங்க. இவங்க வந்து பிளாட்ஸ் வீடை கட்டிட்டு அப்புறம் வந்து சொல்றாங்க அந்த வீடு தான் அங்கதான் நாங்க கட்டி கொடுப்போம், வேற இடம் இல்ல அப்படின்னு. ஆனா ஏற்கனவே அந்த ஒப்பந்தத்துல வந்து இத்தனை ஆயிரம் வெளி வீடு இத்தனை ஆயிரம் வெளி வீடு அதுல கட்டி கொடுக்கணும் அப்படி 3 விதமான வீடு கட்டி கொடுக்கணும்னு போட்டுருந்துச்சு. ஆனா அதுல வந்து கட்டி கொடுக்கல. ஒன்லி அந்த பிளாட்ஸ் வீடு தான் கட்டி கொடுத்து நீங்க அங்கதான் போகணும். ஆனா அந்த பிளாட்ஸ் வீடை பார்க்கும்போது எல்லா ரூம் எல்லாம் ரொம்ப சின்னது. என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஓயூல வந்துட்டு 3 பிரைசிங்லாம் கிடையாது. லோகோஸ் ஹவுசிங் மட்டும் போட்டிருக்கோம். லோகோஸ் ஹவுசிங் சொல்லிட்டு தர வீடா பிளாட்ஸ் கூட இல்ல லோகோஸ் ஹவுசிங் தான் சொல்லல. லோகோஸ் ஹவுசிங் தான் போட்டிருக்கோம். லோகோஸ் ஹவுசிங் போட்டு பேச்சுவார்த்தையில பேசும்போது நம்ம சொன்னோம் நீங்க தர வீடு கட்டி கொடுக்கணும். ஆனா நிர்வாகத்தை பேச்சுவார்த்தையில பேசணுங்க. நிர்வாகம் வந்து நாங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது, அந்த சமயத்துல என்ன கட்டுறாங்களோ அதான் அப்படின்னு யாருமே சொல்லல. அது அவங்களே சொல்லிக்கலாம், அவங்க கேட்டிருக்கலாம். அவங்க பொதுவா அவங்க கேட்கலாம் தர வீடு தான் வேணும் அப்படின்ட்டு. தர வீடு வந்து இல்லைன்னு வந்து தெளிவா சொல்லியாச்சு எல்லாத்துக்கிட்டையும். நாங்க அப்பயே சொல்லியாச்சு. தோட்டம் வந்து எப்போ வந்து மேம்பாட்டுக்கு போகுதோ 95லங்க இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னுக்கு ஒவ்வொரு தரையும் பேச்சுவார்த்தையில தோட்டத்துல கூட்டம் போட்டு பொதுக்கூட்டம் போட்டு சொல்லப்பட்டிருக்கு எல்லா தொழிலாளிகிட்டையும். பெரும்பாலும் வந்து இந்த வயோதிகர்கள் வந்து அந்த பிளாட்ஸ்ல ஏறி போறதுக்கு ரொம்ப சிரமம். 5 மாடினா அது லிப்ட் இல்லாத மொக்கா பிளாட்ஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 100 தொழிலாளர்கள் வந்து இதை ஏத்துக்க மாட்டேன்னு, இந்த 5 தோட்டங்களில் சேர்ந்த 100 தொழிலாளர்கள் இந்த வீடுகளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க இதே தோட்டத்தில் தங்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் என்ன செஞ்சாங்க, தோட்ட நிர்வாகம் வந்து இவங்களுக்கு ஹாட் ஆர்டர் கொடுத்து இவங்களை வெளியாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. சாம்டாபி நிர்வாகம். அப்ப இவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் தேவை. ஸோ அப்படிதான் இவங்க டிஃபென்ஸ் என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு போன மாசத்துல தண்ணீர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுருச்சு. தண்ணி வந்து ஷபாஸ் நிறுவனம் வெட்டியிருக்கு. பட் இருந்த போதிலும் ஷபாஸ் நிறுவனத்தை கேட்கும்போது இந்த தோட்ட நிர்வாகியோட வற்புறுத்தலின் பேர்ல தான் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக அவங்க செஞ்சிருக்கலாம். ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து பல தடவை வந்து இந்த தோட்ட தொழிலாளர்கள் கடிதம் கொடுத்தாங்க அந்த தோட்ட நிர்வாகத்துக்கு. அந்த தோட்ட நிர்வாகம் செவி சாக்காம தொடர்ந்து இந்த தண்ணியை வந்து வெட்டிட்டாங்க. எஸ்டேட் வித்துட்டானுங்க, நீங்க போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க போராட்டத்தில் இருக்கிறீங்களோ இல்லையோ அது உங்க வரைக்கும். ஆனா அந்த எஸ்டேட் முதலாளிகளுக்கோ டெவலப்பர் மேம்பாட்டாளருக்கோ அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க அடம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களை எப்படி அங்கிருந்து சீக்கிரமா கூடிய விரைவில் வெளியேற்ற முடியும் அப்படின்னா தண்ணி வெட்டுவானுங்க, கரண்ட் வெட்டுவானுங்க. தண்ணி வெட்டிட்டாங்க, கரண்டும் வெட்டி விட்டாங்க. நாங்கெல்லாம் ஜாகா பார்த்து என்ன புண்ணியம். தண்ணி இல்லாம எப்படி இருக்கிறீங்க? தண்ணியில போய் அங்கன்னா புடிச்சுதான் பொழங்கு தண்ணி குடிக்கிறோம். மழை தண்ணி வந்தா மழை தண்ணி பிடிச்சிக்கிறோம். கரண்ட் இருக்குங்களா? கரண்ட் இருக்கு. அது சமயத்துல ஒரு நேரம் மழை பெஞ்சா நின்று போகுது.
It's very inhumane. And on the other hand, talking about displacement and eviction, forced eviction, the UN resolution on forced eviction bans all this underhand tactics. Yes, and ironically, it was a unanimous decision in 1993. 1993, unanimous, meaning Malaysia did not object to it as well. And most interestingly, Malaysia was chairing the whole session. அப்போ யூனிகாரங்க NUW வந்து எங்களுக்கு 100 வெள்ளி ஒரு வீட்டுக்கு வந்து வாங்கினாங்க. தர வீடு நாங்கள்லாம் பேசி முடித்து உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. தாமசேகர் வந்து எங்கள் தொழிற்சங்க தலைவர் கார்டு வச்சுருக்காங்களே, அவங்ககிட்ட சொல்லி ஒரு ஆளுக்கு 100 வெள்ளி வாங்கினாங்க. இப்போ 2 பேர் வேலை செஞ்சால் 2 பேருக்கு 200 வெள்ளி கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் கேஸ் நான் உங்களுக்கு தர வீடு வாங்கி தரேன், கேஸ்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். ஒரு வருஷத்தில் 450 வெள்ளி அந்த விருந்து வைக்க தாமசேகரங்க அவங்க உள்ளவங்களுக்கு எஸ்டேட் ஆளுங்களாம் வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் எங்களை யாருமே கூப்பிடல. எங்களை யாரையும் கூப்பிட கிடையாது. கஷ்டப்பட்டிருப்பாங்க. நாங்களாம் காலங்காலமா 5 தலைமுறைக்கு இந்த தோட்டத்தில் உழைச்சதுனால கடைசியில் எங்களுக்கு வந்து 450 வெள்ளி, இந்த 100 வெள்ளியை வந்து நீ எங்ககிட்ட வாங்க, நீ அன்னைக்கு வந்து நாங்க எவ்வளவு மனவேதனை அடைஞ்சிருப்போம். 100 வெள்ளி எது கொலெக்ட் பண்ணோம்னா, எப்பொழுதுமே தொழிற்சங்கம் வந்து நாங்க தான் கொலெக்ட் பண்ணோம். நான் சொல்றேன் கேளுங்க. எப்போதுமே ஒரு தோட்ட மேம்பாட்டுக்கு போகும்போது தொழிற்சங்க டொனேஷனை நம்ம கொலெக்ட் பண்ணுவோம். 100 வெள்ளி டொனேஷன் எப்போதும் வாங்குது, மற்ற நிதிக்கு பாவிப்போம், அந்த நிதியை பாவிப்போம். அதுக்கு எல்லாருக்கும் ரசீதுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க சொன்ன பிறகு சரி அவருக்கு செய்வோம். அவர் வந்து ஏற்கனவே இங்கே இருந்து மேனேஜராக இருந்து போய் பிறகு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜராக வந்து ஓய்வு பெறதுனால ஒரு விருந்தா வச்சு குட் வில்ல செஞ்சாங்க. அதுக்கு தான் அந்த காசு வாங்கப்பட்டதே தவிர இந்த 100 வெள்ளிக்கு அந்த விருந்துக்கு சம்பந்தமே கிடையாது. கம்பல்சரி இல்லை. நீங்க கொடுக்க முடியல, நான் போய் உங்களை ஃபாஸ்ட் பண்ண முடியாது. In spirit, the union funds and union coffers are for the purposes of industrial disputes where workers wage struggles against the company. So when you have a strike action, they will not get paid. So they need to go through this period. They need to feed themselves, So this is what union funds are all about. This is what it's supposed to be used for. Today, I'm also active in the union circles, but I don't see any union doing that. All that they seem to be doing is using this money for investments, acquiring property. NEPW went into big time investments. பாருங்க, இந்த வீடு அமைப்பு திட்டம் வந்து 95ல இருந்து ஆரம்பிச்சு 98ல பூர்த்தி பண்ணி சைன் போட்டு முடிச்சு 2001லயே எல்லாம் ஆளுங்கெல்லாம் சைனை போட்டு எல்லாம் முடிச்சு காசெல்லாம் வாங்கிட்டேன் நாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பள்ளிக்கூடம், கோயில், வீடு இந்த திட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன், நீங்க நல்ல முறையில் எல்லாருமே சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு திருப்திகரமான வீடு அமைப்பு திட்டத்தை வந்து நல்ல முறையில் பண்ணி கொடுக்கல. அப்ப பண்ணி கொடுக்காதனால நாங்க வந்து என்ன பண்ணோம், 2001ல இருந்து ஆரம்பிச்சு 2006ல வந்து லாயர் வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டோம். அப்ப கோர்ட் கேஸ் எங்களுக்கு பூர்த்தி பண்ணி முடியாததுக்கு முன்னுக்கே தண்ணியை வந்து வெட்டி விட்டாங்க, கரண்ட் வெட்டி விட்டாங்க. இது எந்த விதத்துல நியாயப்படும்? அதுவும் இந்த யூனியனோட ஆலோசனையை மேனேஜ்மெண்ட் ஒன்று சேர்ந்து இதை செஞ்சாச்சு. அப்ப நாங்க உடனே பலரை போய் சந்திச்சு இந்த தண்ணி வந்து ஒரு 3-4 காலமா 2-3 நாளுக்கு முன்னுக்குள்ள மழை தண்ணியை தான் பிடிச்சி பாவிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிற்பாடு கரண்ட் எல்லாம் வெட்டி விட்டு போயிட்டான். அப்ப கரண்ட் வெட்டி விட்டு போனோம்னா இந்த கோயில் திட்டங்கள்லாம் வந்து பூர்த்தி பண்ணி முடியல. ஆனா கம்பெனியோட ஒப்பந்தப்படி என்ன சொன்னாங்கன்னாக்கா, கோயில், வீடு, பள்ளிக்கூடம் இதெல்லாம் பூர்த்தி பண்ணி முடிச்ச உடனே நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பள்ளிக்கூடம் ஒண்ணு இங்கே தான் இருக்கு. இங்க உள்ள மாணவ மாணவிகள் அந்த பீ தண்ணியில நடந்து போய் அலெக்ஸ் தியாகராஜ மூலியமா வந்து பெரிய ஒரு போராட்டம் நடந்த பிற்பாடு கோமலா கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு தகுந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்களோட கோர்ட் கேஸ் முடிகிற வரைக்கும் இங்க இருந்து எந்த பொருளையும் அப்புறப்படுத்தக்கூடாது. நாங்க போற அன்னைக்கு இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திக்கிட்டோம். இது எங்களோட இந்த மக்களோட கோரிக்கை. இது கூட இதை தவிர்த்து வேற எது நடந்துச்சுனாக்கா அதுல வந்து நாங்க வேற நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு, இந்த மாதிரியான பாதிக்கப்படுற மக்களுக்கு வந்து வேற வழி இல்லாம அவங்க என்ஜிஓ தான் நாடுறாங்க. அரசியல்காரங்க தீர்ப்பு கேட்டா நாங்க ஏன் அதில் தலையிட போறோம்? எங்களுக்கு இங்க வேலை இல்லையே. அரசியல் தலையிடாத ஒரு பட்சத்தில் தானே வந்து என்ஜிஓஸ் தலையிட்டு சரி இந்த பிரஷர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதா இருக்கு.
இதுதான் இப்போ இருக்கிறது தோட்ட சூழ்நிலை.